சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணிமா, உன் கார் எங்கம்மா? மாமா, அங்க நிக்குதுல்ல, அதான் என்னோட காரு. ஏய், அது அண்ணியோட காரு. நீ என்ன உன் காருன்ற? ஏன் கார் தாங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் இது செவந்தியோட கார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இருந்து அது என்னோட காரா மாறிடுச்சு. என்னடி உளர்ற? சொல்றத தெளிவா சொல்லி தொலை. இதுக்கு மேல என்ன தெளிவா சொல்றதுக்கு இருக்கு? செவந்தி கிட்ட இருந்து காரை நான் விலைக்கு வாங்கிட்டேன். அப்ப இது என்னோட கார் தானே? என்னது? செவ்வந்தி கிட்ட இருந்து நீ காரை வாங்கிட்டியா? அவ எதுக்கு உன்கிட்ட காரை கொடுத்தா? செவந்தி கையில காசு இல்ல. காசு இல்லாம வீட்டை நடத்துறதே கஷ்டமா இருக்கும் போது காரை ஓட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அதனாலதான் என்கிட்ட வித்துட்டா. யாரோ வாங்குறதுக்கு பதிலா நானே காரை வாங்கலான்னு முடிவு பண்ணேன். வாங்கிட்டேன். ஏய், என்ன இப்படி பண்ணிருக்க? நீ பாட்டுக்கு அண்ணியோட காரை வாங்கிட்டு வந்து ஏன் காரன்னு சொல்லிட்டு இருக்க? பாத்தியாடா அண்ணாமலை, வீட்டை அடமான வச்சு வியாபாரம் பண்ண போறேன்னு போனவ என்னெல்லாம் பண்ணிருக்கா பாரு. அடமான வச்ச காசுல இவளுக்கு கார் என்ன வேண்டி கிடக்கு? காரு, அதுவும் யாரோட காரு? செவ்வந்தியோட காரு. இது அந்த கடவுளுக்கு அடுக்குமாடா? பூர்ணி, செவ்வந்தியே காரை விற்கிறேன்னு சொன்னா. நாமெல்லாம் சேர்ந்து விற்க வேண்டான்னு சொன்னோம். அதை விட்டுட்டு நீ வாங்கியிருக்கேன்னு சொல்ற? இது நியாயமா? ஏண்டி ராஜி, இவகிட்ட போய் என்னடி நியாய தர்மத்தை பத்தி பேசிக்கிட்டு? ஏற்கனவே கம்பெனியோட பேரை தட்டி பறிச்சுக்கிட்டா, செவ்வந்தியோட காரையும் தட்டி பறிச்சுக்கிட்டா. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ ஒண்ணுமே தெரியலையே. என்னடி பாக்குற? என்கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு என் உசுறு மட்டும்தான் இருக்கு. தேவைன்னா அதையும் எடுத்துக்கடி. நான் ஒன்னும் யாரையும் ஏமாத்தி கார் வாங்கல. செவந்தி காரை விக்கிறேன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தா. அத பாத்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்து வாங்கறதுக்கு நம்மளே வாங்கிடலாமே, கார் நம்ம குடும்பத்தை விட்டு போகாது, இங்கே இருக்குமேங்கிற நல்ல எண்ணத்துலதான் நான் கார் வாங்கினேன். இப்ப என்னடானா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீ பேசுடி. போ, இஷ்டத்துக்கு நாக்கு வளையுது. அதனால வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசு. வேணுங்கிறத பேசு. நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். வேணும்னா இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. செவந்தி விளம்பரம் கொடுத்திருக்கல இல்லையான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மாமா, நான் செவந்தி கிட்ட இருந்து காரை வாங்கினா அவளோட மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சுதான் நான் ஒரு புரோக்கர் மூலமா காரை வாங்கினேன். அந்த புரோக்கர் கிட்ட செவந்தி ஒரு விலை கேட்டிருந்தா. ஆனா அந்த காரை நான் தான் வாங்க போறேன்னு தெரிஞ்ச உடனே 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டா. சரி, நம்ம செவந்தி தானே, அவ நல்லா இருக்கட்டுமே நினைச்சு நானும் 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுதான் இந்த காரை வாங்கியிருக்கேன். இத வெளியில யாருக்காவது கொடுத்திருந்தா 1 லட்சம் ரூபாய் அவளுக்கு கம்மியா தான் விலைக்கு போயிருக்கும். இப்ப செவந்திக்கு என்னால 1 லட்சம் ரூபாய் அதிகமா கிடைச்சிருக்கு. அவளுக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன். ஆனா அதை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த காரை வாங்கிட்டேன்னு அதுல மட்டும்தான் குறியா இருக்கீங்க. ஏன்னா உங்க யாருக்குமே நான் வளரத பார்க்க பிடிக்கல. அதனாலதான் இவ்ளோ பேச்சு பேசுறீங்க. ஏமா செவந்தி, காரை விற்க போறேன்னு நீ பேப்பர்ல ஏதாவது விளம்பரம் கொடுத்தியா?